உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எம்எல்ஏ வாழ்க வாழ்க. தலைவரே, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? புடிச்சு உள்ள போட சொல்லுங்க. என்னையா சார் உள்ள தூக்கி போடணுமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தம்பி விவரம்லாம் பேசுது. ஓ தலைவரே, என்ன சின்ன பொண்ணுகிட்ட போய் பம்மிட்டு இருக்கீங்க? நம்பர் 26 கோஆப் சொசைட்டி காலனி விருகம்பாக்கம். தலைவரே, அது ஏன் வீட்டு அட்ரஸ்? அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். குளிக்காம சுத்துறது எனக்கு தான் தெரியும். அட்ரஸ் கொடுத்துட்டாலும் கொல்ல போற பாரு. அக்கா, சாரிக்கா. இருக்கட்டும். அக்கா, இந்தாங்க. என்னது? இந்த ஏரியாவுல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கறதெல்லாம் இந்த மனுல இருக்கு. ஓ, ஒன்னும் செய்யாதப்பவே மக்கள் உங்களெல்லாம் இப்படி கொண்டாடுறாங்க. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஏரியாவோட பர்மனன்ட் எம்எல்ஏ நீங்க தான். நீயே சொன்னதுக்கு அப்புறம் செய்யாம இருப்பனா? செஞ்சுட்டா போச்சு. இந்தாப்பா. ஏரியா பிரச்சனையை தீர்க்க ஏரியாவுக்கே வந்து மனு வாங்கி செல்லும் எங்கள் அப்ப வரட்டுமா? வருங்கால முதல்வர் லோபாசாமி. ஏமா வேணாமா சார்? வேணவே வேணாம். ஏற்கனவே யார் முதலமைச்சருங்கள எங்க கட்சியில பெரிய குழப்பமே நடந்துட்டு இருக்கு. ஏதோ எம்எல்ஏ பதவியில இன்பமா வாழ்ந்துட்டு இருக்க. அதுல ரேட்டு வச்சிடாத தாயே. வரட்டுமா? ஓகே சார். மக்களின் தாகம் தீர்க்க வந்த எம்எல்ஏ லோபாசாமி. தான் குளிக்காமல் நாறினாலும் தன் தொகுதி மக்கள் நாறக்கூடாது என்பதற்காக மெட்ரோ வாட்டர் கொண்டு வந்த எம்எல்ஏ லோபாசாமி. நாரடிக்கிறா தலைவர். இருந்தா இன்னும் நாரடிப்பா. சத்தம் இல்லாம ஒழுங்கா போயிடும். வா. சரி. அண்ணே, இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும்ண்ணே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு வீட்டுல போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாள் பூரா நல்லதே நடக்கும். முருகனை வேண்டிட்டு கிளம்புறேன். போயிட்டு வந்துடுறேன். கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எனக்கு என்னவோ அந்த பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு என் உள் மனசு சொல்லுது. அப்ப அடுத்த முகூர்த்தத்திலேயே பிரபு கல்யாணம் நடந்துரும்னு சொல்றீங்க? ஏன்னா அக்கா மனசுல ஒண்ணு பட்டதுன்னா அது நடக்காம இருந்ததே இல்ல. சரிம்மா, நான் போயிட்டு வந்தேன். வா போலாம். வண்டி ரெடியா இருக்குல்ல? வாங்க சார், நீங்க வண்டி எடுங்க. சரிப்பா, நான் போயிட்டு பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. சரி. அப்பா பொண்ணு வீட்டுக்கு ஜாதகம் வாங்க வர விஷயம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இல்ல, நேத்தே புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஓகே. சித்தப்பா, நீங்க ஷாப்பிங் போலியா? புதன்கிழமை பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. ஆனா மொத்த குடும்பமும் இங்க இருக்கு. அப்ப பொண்ணு வீட்டுக்கு இன்னும் யாரும் போகலையோ? அம்மா, என்னடா என்ன எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க? நீங்க எல்லாரும் இந்த டைம் அங்க இருக்கணுமே. எங்க இருக்கணும்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? புதன்கிழமை. பாருங்க நீ எவ்வளவு சாதாரணமா புதன்கிழமைன்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்றன்னு எனக்கே புரியல பிரபு. என்ன நீங்களும் இப்படி கேக்குறீங்க? என்ன புதன்கிழமை? புதன்கிழமைனா வெனஸ்டே. எப்படி சொல்றது? ஏய் பிரபு, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசண்டா. என்ன பிரதர் நீங்களும் இப்படி கேக்குறீங்க? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா பிரதர்? ஆமா சொல்வாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அம்மா, பொண்ணு கிடைச்சாலும் சரிதான். அது அந்த பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு. அது என்னன்னா தங்கம் கிடைச்சாலும் புதன்கிழமை கிடைக்காதுன்னு அர்த்தம்.
இதெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு பேசுங்க. ஆனா நான் சொல்றத மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி நீ பேச மாட்டேங்கிறியே. இல்ல நீங்களாம் இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டீங்க. இதுக்கெல்லாம் சித்தப்பா தான் கரெக்ட். சித்தப்பா சித்தப்பா இந்த வீட்லயே கற்பூரம் நீங்க தான். அப்போ நாங்கலாம் டியூப் லைட்டுங்க. சும்மா இருங்க. பாருங்களேன். சித்தப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற சொல்லாதீங்க சித்தப்பா. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க சித்தப்பா. என்னதான் நடக்குதுங்க? உன்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வச்சா எப்படி? அண்ணா நீ என்ன சொல்றன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி நடிச்சு உன்னை சீட்டு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன்னா இப்படி இருக்க? புதன்கிழமை பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களே, ஏன் போலன்னு நேரடியா கேட்க வேண்டியதானே? அது எப்படி சோமி? உன் பிரதர் பெரியவங்க கிட்ட போய் டைரக்டா கேக்குறது ஒரு ரெஸ்பெக்ட். போதும் வெக்கத்தை பொண்ணுக்கும் கொஞ்சம் மிச்ச வை. அவளும் கொஞ்சம் வெக்கப்படணும்ல. போங்க நீ. சரி வாங்க எல்லாரும் போலாம். இல்ல எங்க போறீங்க எங்க போறீங்க? நீ தானடா போக சொன்ன. அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா போங்க. என்னடா சொல்ல சொல்ற? சித்தி யூ டூ. போதும் போதும், அண்ணனை ரொம்ப கலாய்க்காதீங்க. அண்ணா இங்க யாருமே பொண்ணு வீட்டுக்கு போகல. போலியா? ஏன்டா இத்தனையே? சரி ஏன் போல? ஏங்க கார்த்தி முகத்தை பாத்தீங்களா? என்ன ஒரு பரிதாபமா இருக்கு. சரி விடுங்க, கார்த்திக் ரொம்ப பாவம். ஆமா நானும் அதுதான் அத்தை சொல்றேன். கார்த்தி ரொம்ப பாவம். டேய் பிரபு, சொல்லுங்க சித்தப்பா. அண்ணன் இப்பதானே போயிருக்காரு, அவசரப்படாத. எங்க போயிருக்காரு? என்ன ஒரு ஆர்வம். இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் போல இருக்கு. அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க சொல்லுங்க. யாரு பாட்டு? ஓவர் ஆக்டிங் டா இது. எங்க எல்லாரையும் டியூப் லைட் சொல்லிட்டு அப்பா எங்க திரும்ப திரும்ப கேக்குறேன். அப்பா பொண்ணு வீட்டுக்கு தாண்டா போயிருக்காங்க. பிரபு இப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அப்பா இப்ப ஜாதகம் வாங்க தான் போயிருக்காரு. முதல்ல ஜாதகம் பொருந்தணும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். முக்கியமா பொண்ணுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கணும். அதனால உன்னோட ஆசையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வை. அதெல்லாம் ஓகே ஆயிடும் சித்தி. அது எப்படி நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்? ஏதோ என் உள் மனசு சொல்லுது, அந்த வீட்டு பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகளா வர போறான்னு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அது நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.